Hi my dear students, welcome back to Nurses Profile channel. Paramedical degree courses, GNM of Nursing, Diploma in Pharmacy, Pharma Dioda rank list வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது குறித்த அனலைஸ் வீடியோ நம்ம ஏற்கனவே சேனல்ல போட்டிருந்தோம். இதுல கட் ஆஃப் குறித்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ண போறோம். கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல இருக்குது. சோ தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மளோட சேனலை ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி கொடுங்க. வீடியோவை ஹைப் பண்ணுங்க. மறக்காம வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்ல தான் PDF ஃபைல் இருக்குது, அதாவது ரேங்க் லிஸ்ட் இருக்குது. வேணும்னா அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. சோ இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நிறைய வித்தியாசமான விஷயங்கள் இந்த ரேங்க் லிஸ்டுக்கு உள்ள இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2025க்கும் 2026க்கும் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து நிறையவே என்ன செஞ்சிருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. சோ இது எவ்ரி இயர் நமக்கு அப்ளிகேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகதான் செய்யும். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரெண்டா எல்லா கோர்ஸ்க்குமே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. குறிப்பா இந்த டிப்ளமா இன் பார்மசிக்கு எல்லாம் ஹெவியா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. டிகிரி கோர்சஸ் பொறுத்தவரையில போன வருஷம் 60,696 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரேங்க் லிஸ்ட்ல நேம் வந்திருந்து. இந்த வருஷம் 65,475 ஸ்டூடெண்ட்ஸ். சோ நமக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 4,779 அப்ளிகேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. GNM ஆஃப் நர்சிங், இதுல நான் சயின்ஸ் குரூப்பை தான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஏன்னா சயின்ஸ் குரூப்ல தான் நிறைய அப்ளிகேஷன் வரும். மத்த குரூப்ல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் கம்மியா இருக்கும். சோ போன வருஷம் இந்த அளவு அப்ளிகேஷன் வந்திருக்குது, இந்த வருஷம் இந்த அளவு அப்ளிகேஷன் வந்திருக்குது. சோ நமக்கு வித்தியாசம் எவ்வளவு அப்படின்னா இந்த வருஷம் 1314 அப்ளிகேஷன் கூடியிருக்குது. அதே மாதிரி டிப்ளமோ இன் பார்மசிக்கு பாருங்க, போன வருஷம் 2345 அப்ளிகேஷன் தான் வந்திருந்து. இந்த வருஷம் 12,718 அப்ளிகேஷன் வந்திருக்குது. 10,373 அப்ளிகேஷன் நமக்கு வந்து கூடியிருக்குது. பாமாடியை பொறுத்தவரையில போன வருஷம் 11,814 அப்ளிகேஷன், இந்த வருஷம் 12,263 அப்ளிகேஷன், 449 அப்ளிகேஷன் வந்து கூடி இருக்குது. சோ இந்த வருஷம் ரேங்க் லிஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் வந்து 200வது கட் ஆஃப்ல இருந்து லாஸ்ட் கட் ஆஃப் வந்து 75வது கட் ஆஃப் வரைக்கும் நமக்கு வந்து இருக்குது. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் வந்து இந்த வருஷம் கட் ஆஃப் கூடுமா குறையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்தவரையில இந்த வருஷம் கட் ஆஃப் வந்து குறையும். அதுலயும் குறிப்பா கவர்மெண்ட் காலேஜோட கட் ஆஃப் இந்த வருஷம் கண்டிப்பா வந்து குறைய போகுது. நமக்கு ஈவன் 175க்கு கீழே கூட நமக்கு வந்து செகண்ட் ரவுண்ட்ல தேர்ட் ரவுண்ட்ல கவர்மெண்ட் சீட் இந்த வருஷம் வந்து அலாட் ஆகும். அதுக்காக எனக்கு 160க்கு கிடைச்சிருமா 155க்கு கிடைச்சிருமா நீங்க கேட்க கூடாது. போன வருஷம் 174.5க்கு முதல் ரவுண்ட்ல வந்து நமக்கு வந்து கட் ஆஃப் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து அலாட் ஆயிருக்குது. செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட பொறுத்தவரையிலும் நமக்கு ஏறக்குறைய அதே கட் ஆஃப்ல தான் அலாட் ஆச்சு. பட் இந்த வருஷம் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட பொறுத்தவரையில ஈவன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கூட அந்த 174.5க்கும் கீழே ஈவன் 173க்கோ 72க்கோ கூட நமக்கு, அதாவது 172க்கோ கூட நமக்கு சீட் அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே சொல்றது கவர்மெண்ட் காலேஜுக்கான கட் ஆஃப் வந்து 175ன்னு சொல்லுவோம். போன வருஷம் 2025ல 175 கட் ஆஃப் வரைக்கும் எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்கன்னா 10,906 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. பட் இந்த வருஷம் பாருங்க 175 கட் ஆஃபுக்குள்ள வெறும் 6,886 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல சைன், நல்ல ஒரு விஷயம். இந்த வருஷம் கட் ஆஃப் குறைய போகுது அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா நமக்கு 6,886 பேரும் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டா இல்ல. இவங்கள நிறைய பேர் இன்ஜினியரிங்க்கு அப்ளை பண்ணிருப்பாங்க, MBBSக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க, BDSக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க, ஆயுஷ்க்கு அப்ளை பண்ணிருப்பாங்க. சோ இந்த 175 கட் ஆஃபுக்குள்ள இந்த வருஷம் மிக மிக குறைவான மாணவர்கள் தான் இருக்கிறாங்க. இதுலயுமே பாதி பேர் தான் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணுவாங்க. நிறைய பேர் கவுன்சிலிங் வந்து அட்டென்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் குறைவா இருக்கும். சோ அந்த பேசிஸ்ல பார்க்கும்போது இந்த வருஷம் கவர்மெண்ட் காலேஜோட கட் ஆஃப் வந்து குறையும். பட் BSc நர்சிங், BPharm, BPTக்கு கட் ஆஃப் வந்து குறையாது. அதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா BSc நர்சிங், BPharm, BPT வேணும்னா நீங்க 180க்கு மேல இருக்கணும்னு நம்ம எப்பவுமே சொல்லுவோம். சோ இது அதே மாதிரி தான் 180க்கு மேல வேணும். பட் அதர் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட கவர்மெண்ட் காலேஜ் கட் ஆஃப் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா இந்த வருஷம் குறையும். அதே மாதிரி நமக்கு சீட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த வருஷம் கவர்மெண்ட் சீட்டும் இன்க்ரீஸ் ஆகும். எல்லா கோர்சஸ்க்கும் பிரைவேட் கோர்சஸ் சீட் கொண்டு வரதுனால நமக்கு கண்டிப்பா இந்த வருஷம் பிரைவேட் காலேஜுக்கும் கட் ஆஃப் குறையும், கவர்மெண்ட் காலேஜுக்கும் கட் ஆஃப் குறையும். இன்னும் இது குறித்த டீடைல்ஸ் வீடியோ நம்மளோட சேனல்ல நான் ரெகுலரா போடுறேன். சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணுங்க. மறக்காம வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.